சாமிக்கோசரம் முதல்ல இந்த அம்மா பூஜை பண்ணுது. அதனால்தான் இப்படி இருக்குது. யாரும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருந்த விஷயத்த இந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு ஒன்னும் புரியலையே. பூஜையை முடிச்சுட்டு வந்து என்னென்ன கூத்து கட்டுமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னை ஏமாத்திட்டு போயிட்டல. அம்மா 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 என்னம்மா? கையெடு. அம்மா தொட்ட கையை வெட்டிடுமா? தள்ளி போடு முதல்ல. அம்மா என்னம்மா? ஏய், யாருக்கடி அம்மா? இப்படி அம்மா அம்மா நடிச்சு என் கழுத்து அறுத்ததுனால தானடி செத்து போன என் சொந்த பொண்ணு பொம்மைக்கு கூட முறைப்படி ஒரு காரியம் கூட செய்ய முடியாம போச்சு உன்னால. அவ ஆத்மா என்ன பாடுபட்டிருக்கோம். இத பாரு, நீ மட்டும் அந்த வீட்டுல இருந்திருந்தனா அது எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்திருக்கும். இத பாரு, நீ நல்ல நோக்கத்தோட அந்த வீட்டுக்கு வரல. ஏதோ பெருசா திட்டம் போட்டுதான் என் பொம்மையை கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதனாலதான் நீ அங்க இருக்க கூடாது, ஏன் பார்வையிலேயே இருக்கணும்னு உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்க. சத்தியமா சொல்றேம்மா, எனக்கும் பொம்மை சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. ஆனா அதுதான் நிஜம். இவ்ளோ நாள் சொல்லாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா. மன்னிப்பு கேட்டா உன்னை நான் நம்பிருவேனாடி? இல்ல, கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன். சும்மா அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்னை ஏமாத்தாத. இத பாரு, உனக்கும் எனக்கும் நடுவுல இருந்த அந்த அம்மான்ற உறவு செத்து போச்சு. அப்படி ஏதாவது உறவு கொண்டாடிக்கிட்டு என் பக்கத்துல வந்த அவ்வளவுதான். என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. என்ன சுத்தி என்ன நடக்குது, நான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. கடவுளே, என்னையே இப்படி ஒரு தண்டனையை குத்த. வீட்டுல குடிக்க கூட தண்ணி இல்ல. கிணத்துல இறைச்சுதான் தண்ணி எடுக்கணும். என்னால தண்ணி இறைக்க முடியாது, மூச்சு வாங்கும். 2 குடம் தண்ணி இறைச்சு ஊத்து. பரவாயில்லையே, மலையேறின மகமாயி இறங்கி வந்துருச்சு போலருது. தண்ணி எல்லாம் இறைச்சு கொடுக்க சொல்லுது. இறைச்சு குத்து நைஸ் பண்ணுவோம். இந்த அம்மா பாக்குற பார்வையில வயிற்றுல இருந்து வாய் வரைக்கும் சகலமும் பொறுத்துதே. என்னத்துக்கோசரம் இப்படி வெறிச்சு வெறிச்சு பாக்குதுன்னு புரியலையே. இப்படி பார்த்து நிறுது.
உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? என் பொண்ணு பொம்மைய கொன்னுட்டு தைரியமா என் வீட்டுக்கே வந்து என் முன்னாடியே என் பொண்ணு பொம்மை மாதிரி நடிக்கிறல்ல? சத்தியமா அந்த மாதிரி எல்லாம் இல்ல. எந்த மாதிரி இல்ல? கோயில்ல அந்த சித்தர் என் பொம்மைக்கு அல்பாயுசுன்னு சொன்னப்பவே நான் அவ்வளவு உஷாரா இருந்தேன். ஆனாலும் என் கண்ணுக்கு எதிர்க்கவே அவ காணாம போயிருக்கா. அத நாங்க உணர முடியாத அளவுக்கு நீ வந்து எங்க கண்ணை மறைச்சிட்ட. நீ எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரியா இருந்தா இப்படி பொம்மை மாதிரி நடிச்சு ஊரெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருப்ப. நீ என் பொண்ணு பொம்மையாக முடியுமா? சொல்லு, சொல்லுடி, நீ என் பொம்மையாக முடியுமா? முடியாது, முடியாது. அப்புறம் எதுக்குடி நீ இங்க இருக்க? அவ போன இடத்துக்கு நீயும் போய் சேரு. அம்மாவா? யாருக்கு யாரடி அம்மா? நான் உனக்கு அம்மாவா? என் பொம்மையை இப்படி கொண்டுட்டேடி. எல்லாமே அந்த காசுக்காக தானே? அந்த காசு உன்னை எல்லாமே பண்ண வச்சதுலடி. சாவுடி. இனிமே இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரி நீ. என்னையே ஏமாத்திட்டல. சொன்ன கேளுங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா, என்ன காப்பாத்துங்கம்மா. தாத்தா கிட்ட கேட்டு பாருங்க, நான் பொம்மையை கொல்லலம்மா. நீ உயிரோட இருக்கவே கூடாதுடி. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்க. சாவுடி. இந்த உலகத்துல நீ இருக்கவே கூடாது. சாவு. சாவுடி. அம்மா, 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 வேண்டாம்மா, அம்மா, 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 வேண்டாம்மா, அம்மா, ப்ளீஸ்மா, அம்மா, அம்மா, என்ன கொன்னுடாதீங்கம்மா, அம்மா, ப்ளீஸ்மா, அம்மா, அம்மா, விடுங்கம்மா, அம்மா, 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 சீ, கனவா? சத்தியமா நிஜம் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப பயந்துட்டேன். தண்ணி பூராவும் குடிச்சு தொலைச்சிட்டேனா? தண்ணி தாகமா இருந்துச்சு, அதான் குடிக்க வந்தேன். அது அப்படி வந்து நிக்குது. எப்பா, ஈர கொலையெல்லாம் நடுங்கி போச்சு. ஆத்தா மகமாயி, அந்த வீட்டுல என்னடான்னா மக பேயா வந்து சாவடியுது, இந்த வீட்டுல என்னடான்னா ஆத்தாகாரி பேயாட்டம் வந்து இருட்டுல நின்னு பயமுத்துது. ஐயோ, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ ராணி. அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். என்னத்த சொல்றது இப்ப? சித்தார்த், இத பாரு, சித்தார்த் வந்துட்டான். அவனுக்கு கிரீன் டீ போட்டு கொடு. சரிங்க பாட்டி. தர்ஷினி, கொஞ்சம் அவசரமா வெளியே கிளம்பணும். நீ பொம்மிக்கிட்ட சொல்லி கிரீன் டீ போட்டு மேல கொண்டு வர சொல்றியா? அண்ணே, என்னென்ன பொம்மி அண்ணே ஊருக்கு போயிருக்காங்க, மறந்துட்டீங்களா? ஆமா இல்ல, சாரி, நான் மறந்துட்டேன். பொம்மி ஊருக்கு போனதையே மறந்துட்டான். பொம்மிங்கிறவ அவன் வாழ்க்கையை விட்டே எப்பவோ போயிட்டான்றது தெரிஞ்சதுன்னா அவன் எப்படி தாங்குவான்? இது எல்லாத்தையும் நான் எப்படி சரி பண்ண போறேன்? பிள்ளையாரப்பா. சரி, நான் வேணா போட்டு எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. சரி சரி, பரவாயில்ல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பாட்டி, நான் ஒரு 2-3 நாள் வீட்டுல இருக்க மாட்டேன். ஒரு நியூ ப்ராஜெக்ட், அதனாலதான்.
என்னப்பா திடீர்னு? இல்ல ஊத்துக்கோட்டை பக்கத்துல தான் ப்ராஜெக்ட் சைட் பார்ட்டி, அதனால டெய்லியும் அங்கிருந்து வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. சோ அங்கிருந்து தான் முடிக்கணும். அது நம்ம ஊருக்கு ரொம்ப பக்கத்துலயாச்சே. போகும்போது ஒரு 8 பொம்மையும் ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுப்பா. பாட்டி இதெல்லாம் அண்ணனுக்கு சொல்லியா தரணும்? நீங்க சொல்லிதான் அண்ணா அவங்க வீட்டுக்கு போற மாதிரி சொல்றீங்க. ஏய் பாலு, ஐயோ அண்ணே வலிக்குது வலிக்குது வலிக்குது. நான் வாழ்றது இருக்கட்டும், நீங்க நல்லா வாழுங்க. ஏய் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காத. நான் ஒண்ணு சும்மா சொல்லலண்ணே, நீங்க தான் பெரிய ரீலா விடுறீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற புது ப்ராஜெக்ட் உங்க கம்பெனி ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு தெரியல, பொம்மி ப்ராஜெக்ட் மாதிரி தெரியுது. அண்ணனுக்கு அண்ணிய பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு, ஒரு ப்ராஜெக்ட் போட்டு கிளம்பிட்டாரு. ஏய் நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. உள்ள போங்க. எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த மேடையிலேயே அந்த டூப்ளிகேட் பொம்மையோட முகத்தெரிய கிழிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. அத நினைக்கதான் ரொம்ப கடுப்பா இருக்கு. மா, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பண்ணோம்மா. ஆனாலும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. என்னத்த சொல்றீங்க? ஆமா தமன்னா, கிருஷ்ணவேணி உடம்புக்கு முடியலன்னு அந்த டூப்ளிகேட் பொம்மைய ஊருக்கு கூட்டு போயிருக்கால, அத முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சாதகமா மாத்திக்கணும். கிருஷ்ணவேணி கூட அந்த டூப்ளிகேட் பொம்மைய தனியா தானே கூட்டிட்டு போயிருக்கா. அவ கூட எப்ப பார்த்தாலும் ஒட்டிக்கிட்டு இருக்குமே அந்த ஒட்டுண்ணி தாமரை, அவ இங்கதானே இருக்கா. இது எல்லாமே நமக்கு சாதகமான சூழ்நிலை தான். அதனால கிருஷ்ணவேணிக்கு வேற ஒரு நம்பர்ல இருந்து போன் பண்ணி, உன் கூட இருக்கிறது பொம்மையே இல்ல, அவள மாதிரி இருக்கிற வேற ஒருத்தின்னு சொல்லணும். நாம இப்படி ஒரு சந்தேகத்தை கிளப்பி விட்டாதான் கிருஷ்ணவேணி அந்த டூப்ளிகேட்டை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்பா. கண்டிப்பா அந்த டூப்ளிகேட் பொம்மைக்கும் நெஜ பொம்மைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கிருஷ்ணவேணி கண்டுபிடிச்சிருவா. அப்படி மட்டும் அவ கண்டுபிடிச்சிட்டானா அப்புறம் இருக்கு அந்த டூப்ளிகேட்டுக்கு தீபாவளி. மல்லிகா, இதை இப்படியே வைக்க கூடாது. இது மேல வெயிட் வச்சாதான் நல்லா அமுங்கி கரெக்டா இருக்கும். சரியா? ஹலோ ஹலோ, கிருஷ்ணவேணியா பேசுறது? ஆமா, நீங்க? நான் யாரு என்னங்கறதெல்லாம் முக்கியம் இல்ல, நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க மேல இருக்கிற நல்ல எண்ணத்துல தான் இத நான் சொல்றேன். நான் சொல்றது முழுக்க முழுக்க நிஜம். என்ன சொல்றீங்க? உங்க கூட இருக்காளே பொம்மி, அவ பொம்மியே இல்ல. உங்க பொண்ணு பொம்மிய கொன்னுட்டு பணத்துக்காக அவளோட இடத்துக்கு இவ நடிக்க வந்திருக்கா. பணத்துக்காக இவ என்ன வேணாலும் செய்யற கொலைகாரி. அதுக்கப்புறம் அத நான் உன்னை சொல்ல வந்து அதுக்குள்ள அந்த அம்மா கட் பண்ணிடுச்சு. நீ கரெக்டா தான் பேசுன, இது கரெக்டா வேலை செய்யும். பாரு, எல்லாத்துக்கும் அட்டை போட்டாச்சு. அழகா பேர் எழுதி லேபிள் ஒட்டிக்கோ. சரிக்கா. என்னம்மா? வீட்ல தண்ணி இல்ல, மோட்டர் வேற ரிப்பேரா இருக்கு. கிணத்துல தான் தண்ணி இறைக்கணும். வா, வந்து ஒரு 2 குடம் இறைச்சு கொடு. ஐயோ, கனவுல வந்தது நிஜத்துலயும் நடக்குது. இப்ப என்ன பண்ணிட்டோம்?
மொத்தமா போட்டு தள்ளுறதுக்கு தான் கூட்டின்னு போதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது ஒன்னும் புரியலையே. ஊர்ல இருக்கிற எல்லா சாமியும் நான் வேண்டிக்கிறேன். எங்கேயோ தெரியாத ஊர்ல அனாதை போனமா நான் போயிடக்கூடாது. தயவு செஞ்சு என்னைய காப்பாத்தி விட்டுறாத்தா. எல்லா சாமியும் என் கூடவே இருக்கணும். கனவுல வந்த மாதிரியே எல்லாமே கரெக்டா இருக்குதே. நான் என்ன பண்ணிட்டோம்? எதுக்கும் நம்ம ரொம்பலாம் குனிய வேணாம். அப்படியே நிப்போம். கைகாலெல்லாம் கண்ட்ரோல் இல்லாம தானா உதறதே. நான் என்ன பண்ணிட்டோம்? என்னாச்சு உனக்கு? காலி கொடுத்துதான் வச்சிங்களா? ஐயோ, அந்த அம்மா தண்ணி கொடுத்த நவுத்தி காலி கொடுத்த வைக்கதான் குனிஞ்சிருக்கு. நாம தான் நம்மள காலி பண்ண குனிஞ்ச மாதிரி பயந்துட்டோம். ஐயோ, இந்த அம்மா இருக்கிற பக்கம் கூட போயிடக்கூடாது. கமுக்கமா தண்ணி எடுத்துட்டு போயிடணும். நம்ம எங்க போச்சுன்னு தெரியலையே. என்னது? இந்த அம்மாக்காக நம்ம பயந்து நின்றா இங்க வந்து படுத்து நிறையுது. அம்மா, 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 என்னாச்சு? எழுந்துறீங்கம்மா. அம்மா, அம்மா, என்னாச்சு? கூட்டிட்டு போயிடலாம்.